அதாங்க அவரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதுதான் இங்கேயும் ஒரு கடைப்பிடிக்கிறாரு. சொல்லப்போனா சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சபையே பார்க்காதது. விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ் எல்லாம் நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங் எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இது முழுக்க அவங்க இந்த சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸா போகணும்னு. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதுல ஒரு 10 ரீல் தேரும். பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இது ஸ்கிரிப்டடா தான் இருக்கு. நாங்க எதிர்பார்த்தது தான். ஓரளவுக்கு மேல பொறுத்துக்க முடியல. ரொம்ப எங்களுடைய ரொம்ப ஆர்டிபிஷியலா பேசுறாரு. நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் இப்ப செய்கையெல்லாம் கொஞ்சம் நடிச்சுக்காரு. ஆக்ஷன்லாம் இன்னும் ஸ்பீக்கர் ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 1 more எல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமே முதலமைச்சர் இங்க ஃபுல் கேரவேன் எல்லாம் வந்துரும் நினைக்கிறேன். கேரவேன், மேக்கப், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இது சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டு இருக்காங்க. சரிங்க, சொல்லலாம். ஆதாரம் என்ன இருக்கு? அப்புறம் ஊழல் பண்ணிருக்க ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்ல நாங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். சும்மா பொதுவா பொதுக்கூட்ட மேடையில பேசுற மாதிரி, பிரச்சார கூட்டத்துல பேசுற மாதிரி அசம்பிளில பேசிட்டு இருக்க முடியாது. அதுக்காக நாங்க பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல நாங்க குறிக்கிட்டு நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா? இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்க எல்லாத்துக்கும் கேட்டு இருக்க முடியுமா? இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்களா? நீங்க வந்திருக்கீங்களா பத்திரிக்கை? நான் இங்க உட்காந்துட்டு உங்களெல்லாம் கண்ணாமன்னு திட்டி அது கிட்ட வார்த்தைலாம் பேசினா நீங்க எல்லாம் ஒத்துப்பீங்களா? கோவம் வராது உங்களுக்கு? ஏன் அப்படி பேசுறீங்க கேட்பீங்கல்ல? அது மாதிரிதான் உங்ககிட்ட எப்படி பேசணும் ஒரு முறை இருக்கு. பத்திரிகை எப்படி பேச அவர் தான் பத்திரிகையிலே பார்த்தாலும் ஓடுறாரு. அவர் சினிமா ஷூட்டிங் தான். டைரக்டர் ஒன்று தேவை. இப்ப அந்த டைரக்டராக நம்முடைய சபாநாயகர் இருக்கிறாரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துணை சபாநாயகர் எல்லாம் இருக்கிறார். ஒரு படத்துல நாங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு சபாநாயகர் அவை நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிளம்பணும். நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். யாரு அதான் சபை நேரம் முடிஞ்சிச்சு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நீங்க நடத்துக்க நான் சொல்ல முடியும். முடிஞ்சிச்சுன்னு சொன்னாரு. நாங்க கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் டிவி போடுற மினிஸ்டர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் போன் பண்ணி கேட்டா இல்லைங்க அவர் நீங்க போனதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றாங்க. இது மாதிரி ஒரு காமெடி டைமாக சபையை நடத்திட்டு இருக்காங்க. எந்த பார்ட்டி யாருக்கு கொடுத்தாங்க? ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? பொத்தாம் பொதுவாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது ஒரு ஆதாரம் இருந்தா அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். அது நீங்க அதிமுக தான் கேட்கணும். ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு அவங்க கிட்ட கேட்கணும். ஒரு சினிமா ஷூட்டிங் தாங்க உள்ள நடந்துக்குது. அவர் 2 நாளா 3 நாளா ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஆக்ஷன் ஒன்னு ஃபுல்லா நடிச்சு காட்டிட்டாரு. இப்போ அதாவது அவர் தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னாரு, எது வரைக்கும் அந்த 4500 ரூபாய் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு 4500 ரூபாய் கொடுப்பாரு. அதை பத்தி எதுவுமே கிடையாது. நான் கேட்டேன், 6 மாசம் கழிச்சு தான் கொடுக்கணும். 6 மாசம் எடுத்துக்கோங்க, நிதி நிலைமை எல்லாம் சரி பண்ணிட்டு கொடுங்கன்னு சொன்னேன். ஆனா அதை பத்தி எந்த விதமான பதிலும் இல்ல. அதை பத்தி இல்ல. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் தரனாரு, அதை பத்தி இல்ல. கேஸ் சிலிண்டர் 6 சிலிண்டர்னாரு, அதை பத்தி வாயை திறக்கல. இது மாதிரி எந்த தேர்தல் வாக்குறுதி பத்தி அவர் பேசவே இல்லை. திமுக ஆட்சியுடைய திட்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறாரு, மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறாரு. தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. வேற எந்த புது திட்டத்தையும் அறிவிக்கல. சிங்கப்பெண் சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பாணியில அவங்களும் ஷூட்டிங் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இந்த ஆட்சி ஒரு கேலி கூத்து ஆட்சியாக, ஒரு சினிமா ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு.